வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட யாருக்கும் தெரியாமல் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஈஸ்வரி நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நடக்கிறதே வேற. ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எதேச்சியாக நம்ம ஹீரோயினும் கோயிலில் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. எப்படின்னா, நம்ம ரேவதி வந்து ஹீரோ கிட்ட இது மாதிரி கோயிலுக்கு வந்திருக்கோம், நீங்கள் எனக்கு ஒரு முழம் பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை ரேவதி, நம்ம இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த டயத்தில் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா கண்டிப்பாக அத்தை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய பிரச்சனையாகும். அதான் ரேவதி நான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, யார் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது, அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். கோயிலுக்கு வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு. உடனே ஹீரோவோ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கடைக்கு போயிட்டு பூ வாங்கி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் சந்திரா பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, இதுக்கு கிட்ட நம்ம நேரடியாகவே என்ன அப்படின்னு போய் கேட்போம் அப்படின்ட்டு நேராக நம்ம ரேவதி கிட்ட போகிறாங்க. போயிட்டு என்னடி நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி வந்து அவங்க சித்தியை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. சித்தி, நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அதை நான் தான் கேட்கணும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவன் கூட அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சித்தி இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை சித்தி அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நல்லா நாடகம் போடுறீங்க இவன் கூட சேர்ந்து. இந்த டிரைவர் பையலோட நாடகம் தானே இதெல்லாம். என்னடா இது எல்லாமே உன்னோட நாடகம் தானே. இங்க பாரு ரேவதி, இவனை நம்பாத, இவன் என்ன சொன்னாலும் இவன் ரொம்ப பொய் சொல்றவன். ஸோ இவனை நீ தயவு செஞ்சு நம்பாத ரேவதி. இங்க பாரு, இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உன்கிட்ட உன்னை பொய் சொல்லி ஏமாத்திருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இவனை நம்பாத, நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சித்தி ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு என்ன எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்களா? நீங்கள் எப்படிப்பட்டவங்க, என்ன சூழ்ச்சியை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். சித்தி, உங்களோட நாடகத்தை இதோட நிப்பாட்டிக்கிடுங்க, அதான் நல்லது அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, உனக்கு ஏதோ ஞாபகம் இல்லை, அதனால தான் நீ இப்படி பேசுகிற. அவன் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பி இப்படி பேசுகிற. அவன் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, சரியா? ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர்கிட்ட வந்து பேசுகிறேன். இவர் யாரு, இவருக்கு என்ன, எனக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துட்டு இவர்கிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அப்படி ஒரு நாடகம் போட்டீங்க. அந்த நாடகம் கூட எனக்கு தெரியும் சித்தி. இப்போதான் நான் தூக்கத்துலேருந்து கண்முழிச்ச மாதிரி தெரியுது. இங்கே பாருங்க, இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு நான் வந்துட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, என்ன நாடகம் போடுற? நான் இப்போவே போயிட்டு அக்கா கிட்ட, நீ இன்னும் இந்த டிரைவர் பையன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்க, இந்த டிரைவர் பையன் உன் பொண்ணை ஏமாத்திட்டான் அப்படிங்கிறத நான் இப்போவே போய் அக்கா காரிக்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் அக்கா காரி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி விட மாட்டான். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, போங்க சித்தி, போய் சொல்லுங்க, உங்களால் முடிஞ்ச ஆதாரத்தை காமிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ சந்திரா வந்துட்டு செம்ம காண்டில் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இது ரெண்டும் இப்படி நாடகம் போடும், அக்கா காரிக்கிட்ட அப்படி பேசிட்டு இங்கே ரெண்டும் இப்படி கொஞ்சம் குழாவிக்கிட்டு நிற்க விடக்கூடாது அப்படின்னு சந்திரா நேராக அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஹீரோ நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி நீ வீட்டுக்கு போ, அதான் நான் உனக்கு நல்லது. நான் இதுக்கு தான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. ஆனால் நீ கேட்கவே இல்லை, பாத்தியா இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அதுக்காக சித்திக்கு கடைசி வரைக்கும் பயந்துக்கிட்டே இருக்கணுமா? இங்கே பாருங்க, சித்திக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் போய் அம்மாவை எப்படி சமாளிக்க தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, ஆனால் இந்த கும்பாபிஷேகம் மட்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அப்போ ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, கும்பாபிஷேகம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும், சரியா? சித்தி என்ன போய் சொல்ல போகிறாங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் போய் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் வேணும்ல,
ஆதாரம் எதுவுமே இல்லாம அம்மா கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா அம்மா நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரியா? இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, எப்படியாவது நீ சமாளிச்சிரு, சரியா? ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, நான் சமாளிக்கிறேன் மாமா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறமா ரேவதி போறதுக்கு முன்னாடியே சந்திரா நேரா வீட்டுக்கு போயிட்டு, அக்கா அக்கா எங்கக்கா இருக்க, சீக்கிரம் வாக்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னடி ஆச்சு, ஏண்டி இப்படி நடு வீட்டில் நின்று இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, என்னடி பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா உன் பொண்ணு உன்னை நல்லாவே ஏமாத்திக்கிட்டு இருக்காக்கா. நீ நினச்சிக்கிட்டு இருக்க அவள் அந்த டிரைவர் பைய கூட பேசல, பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீ நினைக்கிற. இங்கே பாரு, இப்பதான் கோவிலில் அவங்க 2 பேருமே பார்த்தேன். 2 பேருமே கோவிலில் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்கக்கா. இங்கே பாரு, இந்த விஷயத்த நீ சாதாரணமாக நினைக்கிற. கண்டிப்பாக நீ விடக்கூடாதுக்கா. அவன் வந்ததோட கேளு அவகிட்ட. நீ வந்துட்டு ஏதோ மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் மாட்டிக்க போற. அந்த டிரைவர் பையன் உனக்கு மேலே வேற ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் பொண்ணு கண்டிப்பாக என்றைக்குமே என்னை அப்படி ஏமாத்துறவ கிடையாது. என் பொண்ணு வரட்டும், நான் அவகிட்ட கேட்குறேன் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஆமாம் ஈஸ்வரி, உன் பொண்ணு வரட்டும், அவகிட்ட கேளு. இந்த சந்திரா சொல்கிறதையெல்லாம் கேட்டுன்னு வச்சுக்கேன், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும். உன் பொண்ணு வந்ததோட கேளு, அவளே என்ன ஏது நடந்தது அப்படிங்கிறத அவ சொல்லிடுவா. சந்திரா சொல்கிறாங்க, நான் இவ்வளோ சொல்கிறேன், என் பேச்சை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணியிருந்த அப்படின்னா உன்னை கண்டிப்பாக நம்பலாம். ஆனால் உன்னால் இந்த குடும்பத்தில் யாருமே எந்த விதத்துலையும் நல்லது அடைஞ்சதே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். இதை கேட்டதும் சந்திரா வந்துட்டு முறைக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் சத்தம் போடாதீங்க. என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. அவள் வந்ததும் அவகிட்டயே நான் கேட்குறேன், அவளே பதில் சொல்லுவா அப்படின்னு. அப்போது ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு கரெக்டாக சித்தி வந்துட்டு எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிட்டாங்க போல, இருக்கட்டும் நாம பார்த்துப்போம் அப்படின்னு நேராக அந்த இடத்துக்கு வந்துட்டு, அம்மா என்னாச்சுமா, ஏன் எல்லாரும் இப்படி நிற்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி, நான் இப்போ ஒரு விஷயம் கேட்பேன், கொஞ்சம் கூட பொய் சொல்லாமல் என்கிட்ட உண்மையை சொல்லணும், சரியா? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, அந்த டிரைவர் பையலை நீ இப்போ பார்த்துட்டு வந்தியா, உனக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் இன்னும் வந்துட்டு தொடர்பு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சிரிக்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுற, பாத்தியா என்னை வந்துட்டு எப்படி அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தினாரு அப்படின்னு நீ பாத்தியல்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாரு, என்னை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தினாரு. அப்படி இருக்கையில நான் எப்படிக்கா வந்துட்டு அவர் கூட போய் பேசுவேன், எனக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்தவரை இப்படி போய் நான் பேசுவேன், ஏம்மா யாரை சொன்னது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை சந்திரா இப்போ வந்து சொன்னான், நீங்கள் 2 பேரும் கோவிலில் நீங்கள் அந்த கார்த்தி உனக்கு பூ வாங்கி கொடுத்ததா சந்திரா வந்து சொன்னான். அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா சித்திக்கு இந்த கோவில் கும்பாபிஷேகம் பிடிக்கல, இந்த கும்பாபிஷேகத்தை எப்படி நிப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்காக தான் சித்தி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் அவங்க பேசுகிறத நீங்கள் நம்புறீங்களா? அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை, எனக்கு வந்துட்டு என் பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு வந்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு. நேராக சந்திராவை பார்த்து, இங்கே பாரு சந்திரா, நீ பேசுகிறது மிகப்பெரிய தப்பு, என் பொண்ணு என்கிட்ட எந்த விதத்துலையும் பொய் சொல்ல மாட்டா. ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் பொண்ணை பற்றி என்கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காத, நீ போ அப்படின்னு சொன்னதும் சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா நான் சொல்கிறத கேளுக்கா, அவங்க 2 பேரும் ரொம்ப பெரிய பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் பொண்ணு என்னை மீறி எந்த முடிவு எடுக்க மாட்டா, நீ போக போறியா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா அதிர்ச்சியாகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. நேராக போயிட்டு, என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ரேவதி நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் நினச்ச மாதிரியே இங்கே சித்தி வந்துட்டு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க, ஆனால் நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுற சித்தியை நான் அம்மா கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்க போகிறேன். அவங்கள இதுக்கப்புறமா இந்த வீட்டில் வச்சுருந்தா அது நமக்கு தான் பிரச்சனை. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, நானும் பல தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அவங்கள வீட்டை விட்டு அனுப்ப, ஆனால் அவங்க எந்த விதத்துலேயும் சிக்க மாட்டுறாங்க. ஸோ நீ உன்னால் முடிஞ்சா பாரு. ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா சந்திரா வந்துட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. என்னடா இது நமக்கு மட்டும் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன
ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவங்க சித்திக்கிட்ட வந்துட்டு, என்ன சித்தி, சித்தி நீங்கள் கோவிலில் பார்த்தது கனவா நினவா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாமே நிஜம்தான். நான் மாமா கூட போய் பேசிட்டு வந்தது எல்லாமே உண்மைதான். இதை கேட்டதும் சந்திரா சொல்கிறாங்க, ஓ இது எல்லாமே உங்களோட பிளான் தானா? ஏண்டி நீ இப்படி பண்ணுற? அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சித்தி எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும். மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நான் இதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் போய் மாமாவை பார்க்க போறேனே அப்படின்னு இதை கேட்டதும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க சந்திரா. சந்திரா வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட சொல்லி சீக்கிரம் இந்த கும்பாபிஷேகம் நிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் அப்படின்னு இங்கேருந்து போறாங்க. போயிட்டு நேரா வந்து யாரை பார்க்குறாங்க அப்படின்னா சிவனாடியை பார்க்குறாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு ரேவதி அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசுறத அப்படியே வீடியோ எடுத்துடுறாங்க. இது போதும், இதை மட்டும் அம்மா கிட்ட காமிச்சோம் சித்தி வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் மேல உள்ள கோவத்துல சித்தி இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்து வசமா சிக்கிட்டாங்களே அப்படின்னு ரேவதி அப்படியே வீடியோ எடுத்துக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. ஒரு நாள் காலை சந்திரா செம்ம ஹாப்பியா வந்துட்டு வெளியில வராங்க. நம்ம எப்படியாவது வந்துட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்த பிளான் பண்ணணும் அப்படின்னு. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, வீட்டுல எல்லாரும் இருக்கீங்களா, வாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான வீடியோவை காமிக்கணும் அப்படின்னு. அப்ப ராஜா கேக்குறாரு, என்னாச்சு ரேவதி? ரேவதி சொல்றாங்க, இருங்க நான் வீடியோவை காமிக்கிறேன் அப்படின்ட்டு வீடியோவை போடுறாங்க. அந்த வீடியோவில் வந்துட்டு சந்திரா சிவனாண்டி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படியே ரெக்கார்ட்ல இருக்கு. அதுக்கு சந்திரா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, அக்காக்காரியோட தலைமையில கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அவளுடைய தலைமையில இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது. நீங்க தான் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும். அதுக்காக அந்த வீட்டுல யாரு காலியானாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. யாராவது ஒருத்தவங்க காலி ஆயிட்டாங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் நின்று போயிடும். சீக்கிரம் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி சந்திரா, இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ற இந்த குடும்பத்துக்கு எதிரா அப்படின்னு. அப்ப சந்திரா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா சந்திரா பார்த்து, சந்திரா நீ இப்படி இருப்ப அப்படின்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இதுல இருக்கிறது எதுவுமே உண்மை இல்லக்கா. நான் உன் தங்கச்சி, நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனாக்கா? நான் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லாமே அந்த டிரைவர் பையனோட வேலையா இருக்கும்க்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, இந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்ல போறியா? இங்க பாரு, இந்த வீடியோல இருக்கிறது எதுவுமே பொய் இல்லை அப்படிங்கிறத நான் நேரடியா பார்த்துட்டேன். என் சொந்த தங்கச்சி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே சோகத்தோட பேசுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாத்தியாமா, இதாம்மா சித்தியோட உண்மையான குணம். பாத்தியா அவங்க எவ்வளவு பெரிய துரோகத்தை உனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதைத்தான் ரொம்ப நாளா வீட்டில் உள்ள எல்லாருமே உன்கிட்ட சொல்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பயாவது உனக்கு தெரியுதா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா பாத்தியா, வீட்டில் உள்ள எல்லாருமே என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சொந்த தங்கச்சி மேல கண்மூடித்தனமா நம்பிக்கையில இருந்தியே இப்ப என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு நான் என்ன சந்திரா பதில் சொல்ல அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திராவுக்கு என்ன சொல்றது அப்படின்னு புரியல. சந்திரா வந்துட்டு நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இதுல இருக்கிறது எதுவுமே உண்மை இல்லக்கா அப்படின்னு பேச, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா இது நான் தான் வீடியோ எடுத்தேன், ஸோ நீங்க என்ன நம்பலாம் அப்படின்னு. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, அப்போ உனக்கு இன்னும் அந்த சிவனாண்டி தான் முக்கியம், அந்த சிவனாண்டி தான் முக்கியம் அப்படின்னா தயவு செஞ்சே நீ இந்த வீட்டை விட்டு போயிரு, இங்க யாருடைய கண்ணிலையும் நீ முடிக்கவே வேண்டாம், கிளம்பு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. எப்படியாவது ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஈஸ்வரியா பழி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கான ஒரு விஷயம் கிடைச்சிட்டு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.